வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரகுக்கு பாத்தீங்கன்னா ரேணுகா கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது ஷார்ப்பா 1 மணிக்கு நீ வந்துரு, அந்த லாக்கரோட கீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது பார்த்து வச்சிருக்கேன், 1 மணிக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பாத்தீங்கன்னா அந்த ரகு கிட்ட சொல்றாங்க. ரகுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம நினைச்சபடி 50 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு கிடைக்குது, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணணுமோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், சோ அப்படியெல்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து தப்பு கணக்கு போடுறாரு. இந்த சுடரும் பாத்தீங்கன்னா வீட்டுல லாக்கர் கீ எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. இப்ப மல்லி விஜய் 2 பேரும் இல்லாதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்பவே சௌகரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே இல்லாத சமயத்துல அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சுடர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுடருக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, கதிரேசன் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன், நீ கேட்கும் போது உனக்கு நான் அதை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் ஒருத்தர்கிட்ட வந்து பேசி வச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது கதிரேசன் எந்த நேரத்துக்குனாலும் வீட்டுக்கு வரலாம். இதை வந்து யோசிக்காத சுடர் வந்து அதாவது அந்த பணத்தை நம்ம எடுத்து ரகு கிட்ட கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காத விதத்துல கதிரேசன் பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே அந்த லாக்கரை திறந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கதிரேசன் வந்து ரேணுகா கிட்ட சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. ரேணுகாவுக்கா ஒரே டென்ஷன், ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டாரே, அதாவது நம்ம ரகுக்கு வந்து ஷார்ப்பா 1 மணிக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்துலாம் அப்படின்ற மாதிரி ரகு கிட்ட சொன்னோம். இப்ப இந்த கதிரேசன் வேற அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ரகு கிட்ட சொல்றது, ரகு கிட்ட சொன்னா நம்புவானா, நம்ம மேல சந்தேகப்படுவானா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இந்த சுடரோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா ரகு வந்து இந்த டைம் சுடரை வந்து சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் சுடர் பாத்தீங்கன்னா அவங்க சேஃபா இருப்பாங்களா, அந்த ஃபேமிலியில நம்ம நல்லா இருப்போமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சுடர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து ரகுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ரகு பாத்தீங்கன்னா நீ 50 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் வந்து உன்னை எல்லாருக்கிட்டையுமே மாட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரகு பயன்படுத்தி வச்சிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி சுடர் பாத்தீங்கன்னா அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து நம்ம ரகு கிட்ட கொடுத்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சு. கதிரேசன் அந்த பணத்தை எடுத்துட்டு போறாரு. ரேணுகா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அந்த பணத்தை எப்படியாவது கதிரேசன் அடிச்சு நம்ம வாங்கிடலாமா அப்படின்ற எண்ணம் கூட ரேணுகாவோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா இப்ப ரேணுகா மட்டும் தான் வீட்டுல இருக்கிறதுனால உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழம்பி போய் இருக்காங்க. சோ கதிரேசன் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டதும் சுடர் பாத்தீங்கன்னா உடனடியா ரகுக்கு கால் பண்றாங்க. ரகு நம்ம ரொம்ப மோசமா போயிட்டோம், அதாவது அந்த லாக்கரோட கீயை நான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன், ஆனா எதிர்பார்க்காத விதத்துல கதிரேசன் வந்து அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நானும் தடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணேன், பட் ஆனா உண்மை தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு நான் சைலண்டா இருந்துட்டேன். எந்த கார்ல போறாரு, எங்க போறாரு அப்படின்றது எல்லாமே நான் உனக்கு சொல்றேன், நீ உடனடியா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரகு கிட்ட சொல்றாங்க. ரகுக்கு வந்து சுடர் மேல சந்தேகம் வந்துருச்சு. என்ன சுடர், எங்கிட்டே உன்னோட வேலையை காமிக்கிறியா, இந்த ரகு யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து எங்கிட்ட மோதணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, இல்ல எங்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரகு பாத்தீங்கன்னா சுடர் கிட்ட கோவமா பேசுறாரு. ஆனா சுடர் வந்து ஐயோ இல்ல ரகு, என்ன நீ நம்ப மாட்டியா, உண்மையாவே வந்து அந்த பணத்தை கதிரேசன் தான் எடுத்துட்டு போறாரு, என்னால அதை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் சொல்றாங்க. சோ கதிரேசன் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்ட போறாரா, ரகு வந்து கதிரேசன் கிட்ட இருக்கிற பணத்தை வந்து எடுக்க போறாரா, இல்லையாட்டி ரேணுகா அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு பிளான் போட போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.